வாடிய பயிரை கண்டபோது எல்லாம் வாடினேன். ஒரு பயிர் வாடுகின்ற பொழுது ஒரு விவசாயி வாடுகின்றான். ஒரு பயிர் வாடுகின்ற பொழுது உணவு கிடைக்காமல் மனிதர்கள் வாடுகின்றார்கள். காலை கருக்கில் போய் அந்த மூட்டை தெரியும் கிடையாது. கருக்கில் போய் கேட்டது வந்து பார்த்துருக்காங்க. அது கேட்டது வந்து பார்த்த உடனே நெஞ்சு அடிச்சு இறந்துட்டாங்க. விதையெல்லாம் கடன் வாங்கி தான் எல்லாம் பண்ணார். ஆனால் தண்ணி பாயலுங்கிறதுனால அவர் மனம் உடைஞ்ச அங்கேயே மயக்கம் எடுத்து விழுந்துட்டாருங்க. வயலுக்கு போனாங்க, தண்ணி பாயாமல் அங்கே வீடு போட்டு கிடந்திருக்கு. அங்கே போனது சாயந்தரம் தூக்கிட்டு வரும்போது தான் தெரியும். விவசாயிங்கிறதுனால மேலும் மேலும் நாங்கள் கடங்காரனாக தான் ஆகிட்டு இருக்கிறோம். விவசாயத்தை நம்பி நாங்கள் உயிர் போனது தான் பெருசு. இப்போ எங்கள் அப்பா செத்தது லாஸ்ட்டாக இருக்கணும். இதுதான் நான் கேட்டுக்கொள்ளும் இந்த அரசாங்கத்துக்கு. இப்படி பண்ணுவாங்கன்னே தெரியாதுங்க எங்களுக்கு. கடைசி நேரத்தில் பொண்ணு வீட்டுக்கு போகிறோன்ட்டு அவங்க எங்களுக்கு இருந்தாங்க. இதில் தான் இருக்கோம், நாங்கள் வீட்டில் தான் இருக்கோம். எங்களுக்கு தெரியவே தெரியாது. போலீஸ் மூலியமாக தான் எங்களுக்கு தெரியும். ஒரு 16 லட்சம் நிலங்களை தமிழகத்துக்கு உணவளிக்கக்கூடிய இந்த மாவட்டம் இன்றைக்கி வறட்சியாக காட்சியளிக்கிறது. கடந்த 5 ஆண்டு காலமாக விவசாயிகள் சோதனை மீது சோதனை நிறைய பெற்று வருகிறார். குறிப்பாக இப்போது தன்னுடைய பொருளாதாரத்தை இழந்து நிற்கதியாக நிற்கக்கூடிய நிலவில் அரசிடமும் கடன் எதிர்பார்த்தும் மழைநீர் எதிர்பார்த்தும் கர்நாடக நீரை எதிர்பார்த்தும் விவசாயிகள் இருந்த பொருளாதாரம் அத்தனையும் செலவழித்து எல்லாமே அழிந்து போகிற நேரத்தில் தான் இன்னுமே வாழ முடியாதுங்கிற ஒரு நிலைகளுக்கு விவசாயிகள் வந்திருக்கிறார். நான் வாடினேன் என்று சொன்னார். என் உடல் வாடுகின்றது, என் உயிர் வாடுகின்றது, என் உளம் வாடுகின்றது, என்னுடைய எல்லா விதமான செயல்களும் வாடுகின்றது.